நல்லா இருக்கு. இந்த பிரச்சனையும் கிடையாது. இதுவரை எப்படி இருந்துச்சு மாற்றமா இது எவ்வளவு ஓட்டு வித்தியாசம் நியாயமான ஓட்டு வித்தியாசம். இப்படி மக்கள் எப்படி அவர் வரவேற்கிறாங்க? நல்லா வரையும் இப்ப பாக்குறீங்கல்ல எப்படி இருக்கு. கட்டாயம் ஒரு மாற்றம் எதிர்பார்த்தா இருக்காங்க. அதுல வந்து ஒரு என்ன தெற்கு தொகுதிக்கு வந்து என்ன மாற்றங்கள் உருவாகும்? இதுவரை எப்படி நாசமா கிளம்பிச்சு அதுக்கப்புறம் நல்லா உருவாக்கும் நம்பிக்கை இருக்கு. நேசிக்கிறாங்க மக்கள், விரும்புறாங்க, மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. எப்படி இருக்கு வெற்றி? நல்லா இருக்கு. மக்களுக்கு எப்படி பண்ணுவாரு? நல்லா பண்ணுவாரு. நல்லா இருக்கு. ராமசாமி போராட்டம் போனா பாத்தீங்கன்னா பெண்கள் இருக்கட்டும் மக்கள் இருக்கட்டும் நிறைய கூடுறாங்க. எதிர மாற்றத்தை நோக்கி எதிர்பார்க்கறாங்களா? வரும்னு நினைக்கிறோம். வரண்டா நல்லது. நல்லதுதானே. நல்லது செய்யறவர் வரட்டும். நிறைய பெண்கள் தான் அதிகமா முதல்ல போதை இல்லாத சமுதாயங்களுக்கு இப்ப வேணும். நிறைய நிறைய நடுத்தர பெண்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. அதனால அது வந்து நிறைய மாற்றம் வரணும். அதுல கொஞ்சம் குறையணும், ரொம்ப குறையணும். ஆதரவு நல்லா தர்றாங்க. பிஜேபியில அவங்களுக்கு தான் எப்பயுமே வாய்ப்பு. அவருக்கு தான் வாய்ப்பா? குடிப்பிள்ளை மக்களோட பிள்ளையார் ஜெயிக்கணும். சாமியை கும்பிடுறோம். இன்னைக்கு மடப்புறம் போயிட்டு வந்தீங்களா? யாருக்காண்டி? ஜெயிச்சு வரணும். என் மருமையை ரொம்ப முடியாம கிடக்கு. அத வந்து எதனால ஒரு கை கால் விளங்காம கிடக்கு. வேலை பார்த்த பையன் 3 பொம்பளை பிள்ளை இருக்கு. அது ரொம்ப இதா கிடக்கு. அது வாசி அது வரணும். ஆள் கிடையாது. கரண்ட் பில்ல 3 வட்டம் கூட்டிட்டாங்க. ஏற்கனவே வரி 10 சொத்தடி கூட்டினாங்க. அவங்க 100 கூட்டிட்டாங்க. அதனால ரொம்ப சுவா இருக்கு. மோசமா தான் இருக்கு. இந்த பாயில வரைக்கும் யாரும் வந்து கிடையாது. ஏறி வந்தாலும் அதிகாரம் செய்ய மாட்டேங்கிறாங்க. கேட்டா நாங்க ஆளுங்கட்டி ஏறி இப்ப ஆளுங்க 2 பேர் இருக்கும் போதுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. சும்மா சொல்லவே வந்து வாக்க வாங்கிட்டு ஏமாட்டேங்கிறாங்க. இது வரைக்கும் கம்யூனிஸ்ட் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. யாருமே செய்யல. சட்டமா ஒரு மாற்றம் வரணும். கண்டிப்பா நல்லது செய்யணும். வாங்கியது செய்ய வைக்கணும். யாரும் இந்த கட்சி சாதி மேல பார்க்க வேண்டாம். நல்லது நல்லது செய்யட்டு வைக்கணும். அதான் வேண்டிய எங்களுக்கு. எவ்வளவு வருஷமா இந்த பிரச்சனை இருக்கு? 5 வருஷமா தண்ணி தேங்க உள்ள வாய்க்கால போட்டு தண்ணி போகாம தண்ணி பண்ற வரை வந்துச்சு. இந்த மாதிரி புதுசா பிஜேபிக்கு இந்த பகுதிக்கு வந்திருக்காங்க. ராமசிங்கம் வந்திருக்காரு. வந்தா மாற்றம் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா மாற்றம் வந்தாலே மாற்றம் நல்லா இருக்கும். மாற்றம் ஒரே ஆள் வந்துட்டு மாற்றம் யாரும் மாறி வந்தா யாரும் செய்யணும். யாரும் செய்யல. செஞ்சா நல்லா இருக்கும். 5 வருஷம் அப்படியே கிடக்கு. ஏன்னா இது மக்கள் அடிப்படை சுகாதாரம் வந்துட்டு கஷ்டப்படுறேன். பொங்க அண்ணருக்கும் மதிதான் எடுத்துக்காரு 15 வருஷமா. மாற்றம் தான் ஜெயிக்க முடியும். ஒருத்தர் நம்பி எந்த ஜாதி போய் பார்க்காம நல்லா செய்ய நினைக்கிறேன். அதான் முக்கியம்.